வெல்கம் டு த சோல் டாக்ஸ் வித் மேரி கென்னடி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியா பெரிய ஸ்டோரியான்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்களோட பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்படி அதனால இன்னைக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு டிஎன்எஃப் ஈவெண்ட்டுக்கு மிஷிகனுக்கு போகிற வேண்டியதாக இருந்தது. லாஸ்ட் மினிட் தான். அப்போது ஒரு 5:30க்கு கிளம்பி போகலாம், 1 o'clock அங்கே இருக்கணும்னு நினச்சோம். ஸோ போகிற வழியில் அங்கே அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒருத்தவங்கள வி சப்போர்ட்டட் ஹர். ஷி லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் இன் நவம்பர். அப்போது 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள வர சொல்லியிருந்தோம், நீங்கள் வாங்க அப்படின்னு. முன்னாடி நாள் தான் சொன்னாங்க, இல்லை என்னால் தனியாக ட்ரைவ் பண்ணி வர முடியாது அப்படின்னு. எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் வே, அது 50 minutes போயிட்டு நாங்கள் திரும்பி ஈவெண்ட்டுக்கு வரணும். முன்னாடி நாள் பிளான் பண்ணும்போது சொன்னேன், இல்லைம்மா நம்மளால் போக முடியாது, ஸோ 5:30 மணிக்கு கிளம்பிடலான்னு. அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, மேம் நான் 4 மணிக்கு உங்கள் வீட்டில் வந்து இருக்கேன் மேம். அதே மாதிரி 4:20க்கு அவங்க எங்கள் வீட்டுக்கு இருந்தாங்க. நான் எதுவுமே கேட்கலிங்க, ஏன் போகணுன்னுலாம் கேட்கல. 4 மணிக்கு நான் உங்கள் வீட்டில் இருக்கேன் மேம், நம்ம போகலாம் அப்படின்னு மட்டும் ஷி செட். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், தெர் இஸ் ஸோ மெனி. நான் தான் ஃபேஸாக இருக்கேன் எந்த ஒரு கான்வர்சேஷனுக்கோ இல்லை இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நான் வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம்னு ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், அதை நினச்சிப்பேன். இட் கேன் பி இன் எனி பிளேஸ். இது டீமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம். அது இட் மேட்டர்ஸ் அ லாட் இன் ஈச் ஒன் ஆஃப் அ லைஃப். நாங்கள் திரும்ப அவங்கள போய் பார்த்தோம், அந்த குழந்தைங்களோட ஸ்லிப்பர்ஸ் வெளியில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய வருத்தங்க. இவ்வளோண்டு இருந்தது, அந்த குட்டீஸ் ஷூஸ் இருந்தது. அவங்கள பார்த்தோன்ற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது பாருங்களேன், அந்த எல்லாத்தையும் மீறினது அது. ஸோ இப்போ ராதிகா கிட்டேயுமே கேட்க போகிற கேள்வி, நீ ஏன் வந்து 4 மணிக்கு போகலாம், முன்னாடி நாள் நீ ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஏன் 4 மணிக்கு போகலான்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம் 1 o'clock அங்கே அந்த ஈவெண்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க வர முடியல, அப்புறம் உங்களுக்கு போகணும்னு இருந்ததுன்றதும் எனக்கு தெரிஞ்சுது. அப்போது ஓகே, கொஞ்சம் நம்ம இந்த டைமை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் இது ரெண்டுமே பண்ண முடியும் அப்படின்றது தான் குயிக்காக அந்த டெசிஷன் எடுத்து தான் நான் சொன்னேன். அது நீங்கள் இவ்வளோ அதை பற்றி பேசுவீங்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே போன இடத்துலையும் எல்லார்கிட்டையுமே இதை சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ வந்து யோசிச்சு எதுவும் இல்லை, நம்ம போகணும். ஸோ அந்த பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம், எவ்வளோ முடியுமோ அதை பண்ணணுன்றது தான். அப்படி தான் தோணுச்சு எனக்கு. உண்மையிலேயே நான் சொல்லுவேன், நிறைய நேரத்தில் வந்து நான் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக எனக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுட்டு ஷீல் ரிஃப்ளெக்ட் இட். ஆக்சுவலாக அதை நான் சொல்லவே மாட்டேன், நேராக சொல்லியிருக்கேன், நான் கூட சொல்லுவேன், என்கரேஜ் பண்ணுவேன் நிறைய. பட் உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ராதிகான்னு சொல்லலாமா? ஒருத்தரும் ராதிகா மட்டும் இல்லை, there are so many people who நான் திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன், ஐம் so forever grateful for the team. அந்த வேல்யூஸோடு அவங்க இருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். அது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் we were able to reflect it. ஏன்னா அதை நான் நிறைய அங்கே போயும் ராதிகா சொன்னாங்க, திரும்ப யோசிச்சு பார்க்குறேன், அன்றைக்கி ஒரு வார்த்தை நான் வரேன் மேம் அப்படின்னு இல்லைன்னா அன்றைக்கி மிஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதை வருத்தப்படுவேன் நான். ஐயோ நம்ம பண்ணலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கும். பார்த்துட்டு வந்தோன்னே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்கள நாங்கள் பார்த்தோம், பிருந்தான்னு ஒருத்தவங்கள. ஸோ அவங்களோட ஜேர்னி பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஹி பாஸ்ட் அவே இன் கோவிட்னால 2021 இறந்துட்டாங்க. ஸோ எப்படின்னா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அவங்க 2 years அந்த குழந்தைக்கு. அப்போது காது குத்துறதுக்காக இந்தியா போயிருந்தாங்க. அந்த செகண்ட் வேவ் வந்தபோது 3 பேர் தான் திரும்பவும் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. அவங்க ஃபீவரோடு இருந்தாங்கன்னு அங்கே மிஷிகனில் போய் அவர் அட்மிட் பண்ணும்போது ஹி பாஸ்ட் அவே வித் கோவிட். வேக்சின் எல்லாம் அப்போ கிடையாது, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் தானே போயிட்டு இருந்தது. ஸோ அவங்கள பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி நான் இன்றைக்கி பார்க்கும்போது. ஏன்னா அவங்க வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டாங்க, போன வருஷம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அவங்க எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. ஒரு டிரான்சிஷன் எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதை உண்மையாக நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான். ராதிகா கேன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். என்ன சொல்லுமா? ஸோ பிருந்தாவை பற்றி சொல்லணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ண ஒரு 204ன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க மோனின்னு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் அவங்களோட பேசுவாங்க. ஸோ அது மூலிமா எனக்கு தெரியும். அப்போது ஷி வாஸ் வெரி இன்னசென்ட். அவங்க வந்து எல்லாருமே அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. இவன் தோ அவங்க
பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு கூட இருக்காது. அவங்க ஜஸ்ட் அக்கா எனக்கு இது பண்ணி கொடுத்துருங்க அந்த மாதிரி தான். ஷி வாஸ் வெரி இன்னசென்ட். அப்புறம் அவங்களோட ஃபைல் அந்த பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தது. அவங்கள மீட் பண்ணணும், ஏன்னா அவங்க மிஷிகன்ல இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து கால் பண்ணேன் அவங்களுக்கு. நான் கால் பண்ணிட்டு அவங்க பேசினது வந்து எனக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அவங்களோட ஆக்சென்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கரெக்டான ஆளுக்கு தான் கால் பண்ணியிருக்கேனான்னு சொல்லி நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். எதுவுமே பேசாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க மேம் கிட்ட போய் கேட்குறேன், மேம் இதுதான் நான் கரெக்டாக தானே, ஃபோன் நம்பர் கரெக்டாக தான் அப்படின்னு. இல்லை இதுதான்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி அவங்க கிட்ட பேசும்போது தான் ஐ ஜஸ்ட் ரியலைஸ் ஓகே அவங்க தான் சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ஆக்சென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க வந்தாங்க, அந்த மீட்டிங்க்கு வந்தாங்க அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு. அண்ட் வந்து நான் அந்த குழந்தை வளர்ந்துடுச்சு. அதுக்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கேன், நான் உன்னை சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஷி லுக்ஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்சென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்போ அவங்க ஹேர் கலர்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கிராஜுவேஷனுக்காக நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. எதுக்காக இதெல்லாம் ஷேர் பண்ணுறோன்னா, நாங்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. as a journey, as a support system, as a transition, when people's life நம்ம ஒருத்தவங்களோட இன்வால்வ் ஆகி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. ஃபுல்ஃபில்மெண்ட்னா அதை மீறினது எதுவுமே இல்லை. அவங்களும் சொன்ன மாதிரி அவங்க வந்து எங்கள் கூட பேசிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்பா இல்லைன்ற ஒரு இடத்த யார் அதை நிரப்புறது இல்லை. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல. பட் ஆனாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு இடத்துல நாங்களும் அதை ஒரு பார்ட்டாக ஜேர்னி பண்ணுறோன்றது தான் பெரிய திருப்தி. தேங்க்யூங்க, அதை ஷேர் பண்ணவங்க கூட. அவ்வளோதான்.